பயோ மேஜிக் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒன்று கொடுத்தாருல, அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க, இந்த வீடியோக்காக காத்திருந்து எல்லாத்துக்கும் நன்றிங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு உள்ள கண்ணாடி துண்டு மாறுற தப்பா பூரா கண்ணாடி துண்டு. சரி எழுத்து கொட்டி போட்டு பாடலான்னு பார்த்தா அம்மன் சொன்னார் கடைக்காரன, தம்பி போட்டு 30 நிமிஷம் உட்காந்துருக்கோனா அப்படின்னார். 30 நிமிஷம் என்ன 30 மணி நேரம் கூட இருப்ப, பைப் செலவு இல்லைனா அப்படின்னு சொல்லி போட்டு நானும் ஒரு 1.5 மணி நேரமும் உட்காந்து பார்த்தேன். அது ஒன்றும் கோப்பாகல. சரி உனக்கு இது கதைக்காகாதே அப்படின்னு சொல்லி போட்டு பைப் எங்கே போகுதுன்னு குத்து மதிப்பாக உடச்சி பார்த்ததுக்கு தண்ணி போகல அங்கே. சரி டூப்லைட் குத்தி பார்க்கலாம்னு குத்தி பார்த்தா அங்கே நம்ம எலக்ட்ரிஷனான ஒரு வேலை பண்ணி விட்டு போயிட்டார். எர்த்தடிக்கிறங்கிற பேரில் கம்பி போட்டு நடு பைப்பில் இறக்கிட்டாரு கலோலியா. அங்கே புடுங்க முடியல கம்பி, அங்கே தான் லாக் ஆகிடுச்சா. டக்குனு வந்து டஸ்ட்டு. சரின்னு ஒரு வழியாக அதை புடிங்கி போட்டு மறுபடியும் ஓசை போட்டு குத்துன்னு குத்துனா ஆடாடாடாடா அருமையாக வந்துடுது எல்லாம். அண்ணன் வந்து பக்கத்தில் நின்று ஓட்ட, தம்பி இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் கொலுசு போட்ட முடியுதான் வந்து இதில் சிக்கிடுதே. சரிண்ணா அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியர் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஏதோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுங்கண்ணா அப்படின்னு. என்ன தம்பி இதை பண்ணி போட்டு இத்தனை அமௌண்ட் கேட்குறீங்க அப்படின்னாரு. அண்ணா இந்த வேலை பண்ண முடியாது, புதுசாக தான் பண்ணணும், பைப்பெல்லாம் புதுசாக போடணும்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு எத்தனை செலவுன்னு தெரியுமா? புது பைப்பு வாங்கி எனக்கு கூலி கொடுக்கணும், நானோட சுத்தத்தை பூரா பேக் பண்ணுறதுக்கு மேசனுக்கு கூலி கொடுக்கணும், உங்களுக்கு எல்லா வேலையும் இந்த டூப்புனாலும் மிச்சம் பண்ணி கொடுத்துக்கிறேன். அந்த கூலி இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஏதோ 19 சேர்த்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னதுக்கு, சரி தம்பி நீ சொல்கிறது ஒரு வாஸ்துவமான வேச்சு தான், பார்த்து பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணன் நான் கேட்டதை விட ஒரு 500 ரூபா சேர்த்தியே கொடுத்தாரு. அண்ணனும் இந்த வேலையில் ஹாப்பி, நானும் இந்த வேலையில் ஹாப்பி. நீங்களே இதை பார்த்து போட்டு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறங்கண்ணே ஒரு சின்ன விஷயம், இது லைட் ஏதாவது டஸ்ட் அடிச்சிருந்தா இதை ஊற்றி கிளீன் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பிரச்சனைக்கெல்லாம் இது செட் ஆகாது. அதனால கையோட பிளம்பரி கூக்கு பார்த்தே ஒழுங்கு.